எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இது வந்து நிறைய கட்சி சம்பந்தமான ஆள் இதில் தள்ளிட்டு இருக்காங்க. இதில் முக்கிய புள்ளிகளை வச்சிருப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் திருப்பி சொல்கிறேன், அது வெளிப்படையாக வரட்டும். நமக்கு இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. பின்னாடி யாராக இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக அவங்க வந்து விசாரணையில் மக்கள்கிட்ட கொண்டு வரணும். கட்சியோட மாநில தலைவரையே இப்படி வெட்டி கொள்றாங்க, அதுவும் சொந்த ஊரில் சொந்த வீட்டுக்கிட்டேயே. இப்போ சாமானிய மக்களோட நிலைமை என்ன வருது? எல்லாம் மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுதான் முதல் விருப்பம் நமக்கு. இது நடந்ததே வந்து அந்த சிசிடிவி பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்கிட்டையும் வளர்க்குறது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்றத விட, பணம் சம்பாதிக்கிறதுன்றதை விட வந்து உயிரோட எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப என்னால் நேர்மையாக நடக்கட்டும், விசாரணை நேர்மையாக நடக்கட்டும். ஆமாவோட மனசு சமாதானம் ஆகட்டும். இல்லை, யூனியனுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை பண்ணுறது ஓகே. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது சம்டைம்ஸ். இல்லை, விசாரிக்கும் போது அப்புறம் ஒருத்தர் என்கவுண்டர் வேறு போட்டிருக்காங்க, எப்படி நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ப முடியும்? அதுக்காக தான் இப்போ நம்ம நேர்மையாக நடக்கணுன்றது தான் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணுறோம். இது ஒரே குரலாக வந்து நம்ம புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கும் போது அது செவி ஏற்கப்படும் நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு கேள்வினா, இப்போ கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, நான் கொலை பண்ணவங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். அவங்கவுங்களுக்கே தெரியும், அது அவங்க மனசுக்கே தெரியும், அவங்கவுங்க மனசாட்சி இருக்குல்ல. அது இது மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கும். இது யாருக்குமே வேண்டாம். யார் விரும்புவோம் அந்த சிசிடிவியை பார்க்கும்போது? அப்படி யாருக்குமே வேண்டாம், அது தேவையே இல்லை. அப்படி வேண்டாம், சமாதானமாக இருக்கும். இது நோக்கம் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இவ்வளோ பேர் ஒரு மாநில கட்சி தலைவர் இருந்திருக்காரு, ஆனால் இப்படி படுகொலை செய்யப்பட்ட பேர் மக்கள் நிறைய பேர் அச்சத்தில். நோக்கம் எதுவாக எதுக்கு நோக்கம்? ஒருத்தர் ஒரு மனுஷனை போட்டு அப்படி பண்ணுறதுக்கு நோக்கம்லாம் அது அந்த மாதிரி நோக்கம் இருந்தால் அது மனுஷனே அவ்வளோ பிளான் பண்ணி சாப்பிட்ற ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அந்த ஷர்ட்டே வந்து அந்த ஷர்ட்டை போட்டு சாப்பாடு சாப்பிட்ற அது ரொம்ப தப்பு. அது அப்படி பண்ணிருக்காங்க. காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க, அப்படின்னு காவல்துறை தவறிட்டாங்களா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க? அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியணும் அந்த மாதிரி. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு கேள்வியே வருத்தப்பட்டது வந்து போலீஸ் மேலே. நமக்கு எப்பவுமே ஒரு போலீஸ் ஏன்னா ஒரு நல்ல ஆளுமை அவர் ஆம்ஸ்டாங்கன்னா எதனா பண்ணி இப்போ இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. அது ஒரு ஆதங்கம் வருது, கண்டிப்பாக போலீஸ் மேலே ஒரு ஆதங்கம் வருது. இல்லை, கட்சி அலுவலகத்தில் அவரை புதைக்க அனுமதிக்கல, அதாவது நினைவு அது பண்ணணும், அது பண்ணால் கொஞ்சம். ஆனால் ஒரு மனுஷன் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து டைல்யூட் ஆகிறோம் அதுலேருந்து. இது ஃபஸ்ட்டு அவர் இந்த விசாரணை முடியணும், அதுக்கு அடுத்து அங்கே வருவோம். அது அங்கே தான் பண்ணணும், அவர் அந்த வீட்லேயே தான் இருக்கணும், அது ரெண்டாவது. ஆனால் முதல்ல வந்து இந்த விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும், இதை விட்டு டைல்யூட் ஆக வேண்டாம். நிச்சயமாக இது ஒரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிப்பதற்காக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரணி. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்காங்க. நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையாக செயல்பட்ட ஒரு மனிதரை படுகொலை செய்துவிட்டு அதற்கு அதாவது அரசியல் ரீதியாக மறைந்திருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் முக்கியமான குற்றவாளிகள் பெரிய கை இருக்குது, ஆளுமை இருக்குது. அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், சமூக ரீதியாகவும் இருக்கலாம். நிச்சயம் பெரிய ஆளுமைகள். கைது செய்யப்பட்ட நிறைய பேர் வந்து ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்களாக தான் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சி பிரமுகர்களாக தான் இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் வந்து சாதாரணமான அரசியல் கட்சி பிரமுகர்கள். நாங்கள் சொல்கிறது முக்கியமான பிரமுகர்கள் இதில் ஊடுருவிருக்காங்க. மக்களுடைய எழுச்சி என்பது நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவுக்கு செவி சாய்க்கணும். இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்கும். உங்கள் பாதையில் நாங்கள் செல்லுவோம், ஜெய் பீம் என்று உரக்க சொல்லுவோம். உங்கள் பாதையில் நாங்கள் செல்லுவோம், ஜெய் பீம் என்று உரக்க சொல்லுவோம். எல்லாருமே கொஞ்சம் நீதி கேட்கணும்னா எல்லாருமே வந்து சத்தமாக சொன்னா கண்டிப்பாக நம்ம நீதி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பாதையில் நாங்கள் செல்லுவோம், ஜெய் பீம் என்று உரக்க சொல்லுவோம். உங்கள் பாதையில் நாங்கள் செல்லுவோம், ஜெய் பீம் என்று உரக்க சொல்லுவோம். அதிகாரத்தின் முறை நடக்கும் அதிகாரம் நீதானே, நீதி நேர்மை நியாயம் பார்க்கும் மக்கள் செல்வ நீதானே. பூர்வ குடியின் கொடியை ஏந்தும் அகில உலகம் நீதானே, உலக மக்கள் வர்க்கத்தை காத்த போர் வீரன் நீதானே. உங்கள் பாதையில் நாங்கள் செல்லுவோம், ஜெய் பீம் என்று உலக சொல்லுவோம். உங்கள் பாதையில் நாங்கள் செல்லுவோம், ஜெய் பீம் என்று உலக சொல்லுவோம். வீடியோ
தமிழக அரசு திராவிட அரசு தமிழக அரசு திராவிட அரசு ஒவ்வொரு நாளும் கௌதமபுத்தன் சந்ததிகள் ஐயத்திராச பாருங்கள் பாப்பா சாஹிப் பாருங்கள் நாம் தந்தித்து சட்டம் ஒழுங்கு நாங்கள் மனம் கொண்டால் சட்டம் செல்கின்றோம் சட்டப்படி நீதி கேட்டு நின்று போச்சு சமத்துவம் மூச்சு பள்ளம் தோண்டி புதைச்சி ஆச்சு அழுவரோமி துடியா துடிச்சு வரவே மாட்டிய கண்கள் முழுத்தி ஒரு கஷ்டம் என்றால் அண்ணா நீ தெரிவ ஜெய் ஜெய் பீம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் நீல வணக்கம் செய்கின்றோம் நீல படைகள் ஒன்றிணைந்து சேரி படைகள் ஒன்றிணைந்து பேரணியாக செல்கின்றோம் பேரணியாக செல்கின்றோம் கௌதமபுத்தன் சந்ததிகள் கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க பேரணியில் இருக்க எல்லாரும் சொல்லுங்க கௌதமபுத்தன் சந்ததிகள் அயோத்திதாச பேரன்கள் பாபா சாஹேப் மாணவர்கள் எங்கள் அண்ணன் நாம்சாங்கிற்கு எங்கள் அண்ணன் நாம்சாங்கிற்கு நீதி கேட்டு திரண்டுள்ளோம் நீலப்படையாக இணைந்துள்ளோம் நீதி கேட்டு திரண்டுள்ளோம் நீலப்படையாக இணைந்துள்ளோம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி